ஸோ நான் நடுவில் போயிட்டு இப்படி அந்த குட்டையை வச்சுட்டு அப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு ஷையாக இருந்துச்சு. அப்புறம் போக போக சார் கிளியராக இருந்தனால எனக்கு அப்படியே ஐ ஜஸ்ட் காட். ஒரு பக்கம் பிரம்மா சாரோட எபிசோட் ஷூட் போய்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் சர்ஜுனோட எபிசோட் போயிட்டு இருக்கும். ஸோ அண்ட் தென் ஐ திங்க் காயத்ரி மேம் அண்ட் புஷ்கர் சார் வாஸ் ஆல்சோ ஷூட்டிங். ஸோ 3 பேர் 3 இடங்கள்லாம் ஒரே செட்டுக்குள்ளே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அது அப்படியே ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கு. கௌதம் என்ன சொன்னார் படம் இது வெப் சீரிஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆப்வியஸ்லி எப்போ சேர்ந்து படம் பண்ண போறீங்க? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வெளியிலான சுழல் வெப் சீரிஸில் வந்து இந்த கதாபாத்திரம் இவங்களாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க நன்னநந்தன், மஞ்சுமா மோகன். அவங்கள தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க, நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்கலாம். வணக்கம். யாரும் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு ரகட் லுக்கில் அந்த நாகம்மா கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு பிரமாதப்படுது. ஸோ எந்த அளவுக்கு அந்த கேரக்டரைசேஷன் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அப்போ அதுக்கான நிஜமான மனிதர்களை நீங்கள் மீட் பண்ணாதான் அந்த ஒரு எடுத்துக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி ஒரு 50% ஒர்க் வந்து அவங்க ரைட்டிங்கில் இருந்த விஷயங்கள் தான். அவங்க ரொம்ப கிளியராக இருந்தனால அது ஒரு 50% ஒர்க். மற்றபடி பீச்சோரமாக போயிட்டு அவங்க எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி உட்காந்துட்ருக்காங்க, எப்படி வாக்கிங், அதெல்லாம் பார்க்க சொல்லியிருந்தாங்க பிரம்மா சார். ஸோ அது ஒரு 2-3 டேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்ஸ் அந்த ஸ்லாங்குக்காக சந்திரன் கூட உட்காந்து ஒர்க் ஷாப் ஒரு 2 to 3 டேஸ். இதுதான் மெயினாக நடந்த ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்பாட்டில் போயிட்டு பிரம்மா சார் என்ன சொன்னாங்களோ அதுதான் வந்து ஐ டன். ஏன்னா உங்களை வந்து சிம்பு படத்தில் வந்து ரொம்ப க்யூட்டாக இன்னசென்ஸாக பார்த்துட்டு இதில் நீ எடுத்து கத்தி எடுத்து வெட்டுறது சீனாக இருக்குது, சரி ஓடுறதும். ஸோ உங்களுக்கே அது ஒரு வித்தியாசமாக இருக்கும்ல. இன்னும் அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் கூட பார்க்க, அந்த கோட் சீன்லாம் பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன், சரி நீங்கள் ஒரு 10 பேர் வெட்டுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரு போல்டான லேடியாக தான் உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இது எப்படி அந்த கதாபாத்திரம் வந்து உங்களை டிசைன் பண்ணும் போதே ஓகே இது நமக்கு வந்து செட் ஆகும் அப்படி முடிவு பண்ணி? இல்லை, எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது ஆப்வியஸ்லி. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒன்று நான் பண்ணது கிடையாது முன்னாடி. அந்த கத்தி எடுத்து வெட்டுறதெல்லாம் வந்து எனக்கு அது கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட்டாக ஷூட் பண்ணோம். ஸோ அது எப்போவுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம எப்படி பண்ண போகிறோம், அது வந்து கன்வின்சிங்காக இருக்கணும். பிகாஸ் உங்களுக்கு உலகத்திலே பிடிச்ச ஒரு ஆளை தான் நீங்கள் வந்து அப்படி வெட்ட போகிறோம். ஸோ அதனால அது கன்வின்சிங்காக இல்லைன்னா வந்து ஆடியன்ஸுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஸோ அது வந்து எப்போவுமே மைண்டில் ஓடிட்டு தான் இருந்துச்சு. பட் லைக் ஐ செட், பிரம்மா சார் அவர் வந்து ரொம்ப கிளியராக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேருந்து ஒரு சில மூமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அவர் கிளியராக சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும் மாதிரி. ஸோ அதனால் எனக்கு என்னோடய ஒர்க் வந்து லிட்ரலி இட் வாஸ் கொஞ்சம் ஈஸி. அப்போ உங்கள் ஸ்கின் டோனும் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த பீச் ஓரம் இருக்கும்போது ரொம்ப ஹார்டாக இல்லையா? ஆமாம், அவங்க ஆக்சுவலி என்ன எதிர்பார்த்தனா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு பீச் ஓரமாக போகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக டேன் ஆகும். டேன் ஆகும்போது அவங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு எதுவுமே டேன் ஆகலை. ஒரு வேளை மேக்கப் ஆல்ரெடி இருக்கனால டேன் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் டைம் எடுத்த ஒரு விஷயம். டெய்லி அந்த டோன் டவுன் பண்ணுறது அது எனக்கு புதுசு. பட் லைக் ஐ செட், அது ஒரு 2-3 டேஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நமக்கு நம்மளே மிரரில் பார்க்கும்போது ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் போக போக அப்படியே காட் யூஸ் டு இட். அந்த மீனை விற்கிற சீனுமே நார்மலாக கடையில் விற்கிறதுக்கும் அந்த மீனில் அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கும் அந்த ஏலம் வெட்டுறதுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும். நீங்கள் அதை கூட கரெக்டாக கேப்சர் பண்ணி பண்ணுவீங்க. அது சார் ரெஃபரன்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ரித்திகா சிங்கோட அந்த இது ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்குது மீன் விற்கிற மாதிரி. அந்த ரெஃபரன்ஸ் அவர் வந்து அன்றைக்கி காலையில் அதுவும் எனக்கு பயமாக தான் இருந்தது. பிகாஸ் லைவ் லொக்கேஷன் கிட்டத்தட்ட ஒரிஜினல் மார்க்கெட். ஸோ அங்கே வந்து மார்க்கெட்டில் பீக் டைமில் தான் நாங்கள் போய் ஷூட் பண்ணோம். ஸோ ஏற்கனவே அங்கே சைடில் அவங்க வேலைகள் போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ நான் நடுவில் போயிட்டு இப்படி அந்த குட்டையை வச்சுட்டு அப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஷையாக இருந்துச்சு. அப்புறம் போக போக சார் கிளியராக இருந்தனால எனக்கு அப்படியே ஐ ஜஸ்ட் காட் இட். சுழல், அதாவது படங்கள் நடிக்கிறதுக்கும் ஒரு வெப் சீரிஸுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் கம்ஃபர்ட் ஜோன் வைஸ் நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஒர்க்கிங் ஸ்டைல் மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க டக்கு டக்குன்னு அவங்க ஷூட் போய்கிட்டே இருக்கும். பெருசாக பிரேக்கெல்லாம் யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மலையாள படம் நடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வெப் சீரிஸ். ஏன்னா மலையாளத்தில் அப்படி தான் இருக்குது. அந்த ஷெட்யூல் பிரேக்னு ஒரு சம்பவம்லாம் ரொம்ப இப்போ மேபி இருக்கலாம். பட் முன்னாடி அப்படிலாம் கிடையாது. மேபி ஒரு ஷெட்யூல் பிரேக் இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற டைம். பட் அது விட்டுட்டு அவ்வளோ பெரிய பிரேக்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அது இங்கேயும் பிரேக்ஸ் வந்து எங்களுக்கு இருக்கும்போது பேக் டு பேக் சம்டைம்ஸ் நைட் 10 o'clock வரைக்கும் ஷூட் போயிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆகும், இல்லை 12 o'clock போயிட்டு நெக்ஸ்ட் டே 5 o'clock. ஸோ அதனால அது ஓவர் டைம் ஒர்க் போய்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் தவிர
ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் லைக் டெக்னிக்கலி எல்லாம் சேம் தான். ஓவராலாக அந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது அந்த குலசிரகப்பட்டணம், அந்த ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் சீசன் இது உங்களுக்கு ஒரு புது புது அனுபவமா இல்லையா? நீ இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணவும் நார்மலாக செட் பண்ணிட்டு திருவிழா இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல? கரெக்ட். எனக்கு ஃபெஸ்டிவல் சீக்வன்ஸ் ஒரே ஒரு ஷார்ட் தான் இருந்தது லாஸ்ட் அந்த 8 கேர்ள்ஸை கூட்டிகிட்டு போகும்போது. ஸோ அது வந்து ஏற்கனவே 3 டேஸாக அவங்க செட்டு போட்டு வேலை போயிட்டு இருந்தோம். ஸோ நான் ஒரு மேபி 1 டே தான் அங்கே ஷூட் பண்ணோம். பட் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸ் இருக்கும். எப்படி தான் அவங்க கோஆர்டினேஷன் பண்ணணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் ஒரு பக்கம் பிரம்மா சாரோட எபிசோட் ஷூட் போய்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் சர்ஜுனோட எபிசோட் போயிட்டு இருக்கும். ஸோ அண்ட் தென் ஐ திங்க் காயத்ரி மேம் அண்ட் புஷ்கர் சார் வாஸ் ஆல்சோ ஷூட்டிங். ஸோ 3 பேர் 3 இடங்கள்லாம் ஒரே செட்டுக்குள்ளே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு அது அப்படியே ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அந்த 8 குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண விதம். ஐயோ இல்லை, அவங்க தான் என்ன ஹேண்டில் பண்ணணும்னு வேணால் சொல்லலாம். பிகாஸ் அவங்க அவ்வளோ மெச்சோர்டான 8 குழந்தைங்க. நான் ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க செட்டுக்குள்ளே வந்து அவங்க கேட்குற கேள்விகள் எப்படின்னா, கேமரா எங்கே வச்சுருக்காங்க, எங்கே ஃபேவர் பண்ணணும், இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, டயலாக்ஸ் மட்டும்தான் தெரியும். இவங்களுக்கு அது மீறி ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஸோ அவ்வளோ மெச்சோர்டான 8 குழந்தைங்களாக தான் இருந்துச்சு. கௌதம் என்ன சொன்னார் இந்த வெப் சீரிஸ்? படம் இது வெப் சீரிஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆப்வியஸ்லி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ மீன் கேரக்டரா பார்த்துருக்கோம், பட் என்ன பண்றாங்க, என்ன கேரக்டரோட ஜேர்னி என்னன்னு ஹி டசன்ட் நோ. அப்போ அவரும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தோம். ஹி வாஸ் வெரி இமோஷனல், பட் அட் தி சேம் டைம் ஹி ரியலி லைக்ட் இட். எப்போ சேர்ந்து படம் பண்ண போறீங்க? ஐயோ, நிறைய பேர் கேட்குற கேள்வி. பட் இன்ட்ரெஸ்டிங்லி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு 2 பேருக்கும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸும் ஓகே. இப்போ வந்துட்டு இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். பட் ஏதாவது ஒன்று பண்ணோம் அதுக்குன்னு பண்ணாலும் கரெக்டாக இருக்காது. ஸோ கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட், சம்திங் தட் வில் ஒர்க் அவுட், நாட் ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் மேரிட், பட் இட் வில் ஒர்க் அவுட் பிகாஸ் இட்ஸ் அ குட் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். ஆஃப்டர் மேரேஜ் இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட படம் டிஸ்கஷன் வேறு, ஆஃப்டர் மேரேஜ் 2 பேரும் சேர்ந்து ஒரு படங்களை டிஸ்கஷன் பண்ணுவீங்களா? இல்லை, டிசிஷன்ஸ் எல்லாம் அவர் தான் எடுப்பார். பட் கன்ஃபியூசிங்காக இருந்தால் அவர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் நம்ம எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இப்போ கதை கேட்டு வந்துட்டு இந்த கதை நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிற தவிர உட்காந்து ஒரு 2 hours நரேஷன் அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப கன்ஃபியூஷனுக்குள்ளே இருக்குண்ணா, பண்ணமா வேணாமா இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்குற மாதிரியே ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்பாங்க. அதில் ஒரு ஆள் நான் என்கிட்ட என்னோட ஒப்பீனியன் கேட்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஹீ டேக்ஸ் ஹிஸ் கால்ஸ் அண்ட் ஐ டேக் மை கால். சமீபத்தில் அந்த மிஸ்டர் எக்ஸோட டீசர், ஸோ அவர் லுக் வைஸும் எதுவுமே வேற மாதிரி இருந்துச்சு. கரெக்ட் கரெக்ட். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டோன்னே ஓகே எப்படி இருந்தது உங்களோட ரியாக்ஷன்? அது ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். இல்லை 2 பேருமே ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இது மாறிக்கிட்டே இருக்குல்ல, உங்களோட லுக் இதில் வேற ஒரு சேஞ்ச் இருக்கு, அவர் வேற ஹாலிவுட் ஸ்டைல். இது எதுவுமே பிளான்ட் கிடையாது. மிஸ்டர் எக்ஸே வந்து எனக்கு தெரிஞ்சு 1947 ரிலீஸுக்கு அப்புறம் தான் அவர் கமிட் பண்ணாங்க. பட் அந்த கேரக்டர் மனு ஆனந்தா அப்ரோச் பண்ணும்போது டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர்னு சொல்லி தான் அப்ரோச் பண்ணேன். அண்ட் ஹி வாண்டட் டு டேக் இட் அப் பிகாஸ் நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரே பேட்டர்ன் நம்ம நடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ்க்கும் போர் அடிச்சிடும். ஸோ ஹி வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அதனால அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் சுழல் எனக்கு வந்தது. ஐ திங்க் அங்கேருந்து ஒரு அட்லீஸ்ட் 5 to 6 months அப்புறம் தான் சுழல் கேம் டு மீ. ஒரு ஹீரோயினுக்கு நடிக்கிற ஃபேஸ் வேல்யூ முக்கியமா, நல்லா டான்ஸ் தெரிஞ்சால் முக்கியமா, நல்ல ஃபேர்னஸாக இருந்தால் முக்கியமா? ஸோ எது ஒரு ஹீரோயினை வந்து இந்த ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அந்தந்த கதைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கும். பட் ஃபேர்னஸ் எல்லாம் நம்ம அந்த காலகட்டம்லாம் தாண்டி வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ அது பெருசாக பார்க்குறது கிடையாது. பட் டான்ஸா இல்லை அவங்க என்ன மாதிரி கேரக்டர் சூஸ் பண்ணுறாங்கன்னு டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரி. ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் அவங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ இட்ஸ் வெரி ட்ரிக்கி கொஸ்டின். அகெயின் இப்போ ஒரு கமர்ஷியல் படத்தில் கமர்ஷியலுக்கு ஃபிட் ஆகின ஹீரோயின் தான் அது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு மக்களும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கதைக்கு பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் கீப்ஸ் சேஞ்ச். இல்லை முன்னாடிலாம் குஷ்பு மேம்னா அது அந்த ஒரு சப்பினஸ் அந்த டைம் 90s இருக்கு. கரெக்ட். அப்புறம் நீங்கள் வரும்போது அந்த சப்பினஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படம் பண்ணாமல் ஒரு இதில் இப்போ வந்து எல்லாமே ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கவங்க நடிகை அந்த ஃபோக்கஸில் போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ ட்ரெண்டாக பார்க்குறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆடியன்ஸுக்கிட்ட போய் பேசினா அவங்க வந்து இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு கதை நல்லா இருக்கா, எங்களோட நாங்கள் கொடுத்த டிக்கெட் அமௌண்ட்டுக்கு வர்த்தா இருக்கா, அவ்வளோதான் பார்க்குற தவிர ஹீரோயின் ஸ்லிம்மாக இருக்கா ஃபேராக இருக்கான்னு பார்க்குறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 90% நான் மிங்கிள் பண்ணுறவங்களும் நான் தியேட்டரில் போய் படங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு மைண்டில் அதில் ஓடாது. ஸ்லோவாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கா படம், அவங்க ஃபோன் பார்க்காம 2-2 hours படம் பார்த்துட்டேன்னா ஐ திங்க் இட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மூவி. பட் தே டோன்ட் கோ இன் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹவு சம்மன் லுக்ஸ். மேபி 10% மொத்தமாக மாறின மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 10% இப்போவும் அது பேசுவாங்க. பட் 90% இட்ஸ் சேஞ்ச். இப்போ மூவி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2K கூட முடிச்சிட்டாங்க, ஜென்சின்னு போயிட்டாங்க. ஸோ அவங்களோட வே ஆஃப் மூவிஸுமே பார்க்குற பார்வையுமே டிஃபரன்ஸாக இருக்கா சார்? தேட்டர்ஸ் வர ஆடியன்ஸே குறைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே வெப் சீரிஸ் ஹாலிவுட் தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில்
இப்போ சினிமாவே அதுவும் ஆக்சுவலி தமிழ் சினிமா தான் ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதை ம். எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் மத்த ஸ்டேட் ம். சினிமாஸ்லாம் ம். ரொம்ப ப்ரைடா இருக்கு. ம். நிறைய அவார்ட் வாங்குது. ம். அவங்க எல்லாம் பெருசா ஆனா தமிழ் சினிமா வந்து அந்த அளவுக்கு இன்னும் இதாகல அப்படின்ற மாரி ஒரு ம். ஒரு பிம்பம் இருக்கு. பட் அது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அந்த ஒரு ஃபேஸ் இருந்திருக்குல்ல. மலையாளத்துக்கும் கோவிட் முன்னாடி ஒரு லோ இருந்துச்சு. ஹிந்திக்கும் எனக்கு தெரிஞ்சு பத்தான் வரைக்கும் பத்தானோ ஜவான் இதுல பத்தான்னு நினைக்கிறேன். அது வரது வரைக்கும் அவங்களுக்கும் அவங்க படங்கள் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போன ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. கன்னடாக்கும் இருந்தது. ஒரு கேஜிஎஃப், காந்தாரா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னும் கன்னடா மூவிஸ் இன்னும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஜஸ்ட் லைக் தட் தமிழுக்கு இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் இருந்தோம்னா பெருசா லோன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு குடும்பஸ்தன் மாரி ஒரு படம்லாம் வந்து நிறைய அக்செப்ட் பண்றாங்கல்ல மக்கள். ஸோ ஐ திங்க் நீங்க அந்த ரீஜனுக்கு ட்ரூவா இருந்து படங்கள் பண்ணா கண்டிப்பா அவங்க தியேட்டர்ல வந்து பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன். தெரியல. அப்புறம் நீங்க வீட்ல எல்லாம் நிறைய படம் பார்த்துடுறீங்க. ஆமா, நான் தியேட்டர்ல போய் படம் பார்த்த படங்கள் மறுபடியும் உட்கார்ந்து சம்டைம்ஸ் வீட்ல உட்கார்ந்து பார்ப்பேன். தியேட்டர் தான் பக்கத்திலேயே இருக்கு. ஆமா, கிராஸ் பண்ணி கரெக்ட். ஆனாலும் சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இப்ப ஜெயிலர்லாம் ஒரு 4, 5 வாட்டி பார்த்துருக்கோம். தியேட்டர்ல பார்த்தது இல்லாம நான் சொல்றேன். ஸோ ஒரு சில படங்கள் நிறைய ரிப்பீட்ல பார்க்குற ஒரு ஆளு தான் நான். ஓகே. ஸோ உமன்ஸ் டே வருது. எது இன்னும் மாறாம இருக்குன்னு நினைக்கிறீங்க? எது மாறணும்னு நினைக்கிறீங்க பெண்களுக்கு? இப்ப நீங்க கேட்ட கேள்வி அந்த ஃபேர் தின் அது இனிமே அது அது கொஞ்சம் மாறி அது ஒரு கேள்வியே இல்லாம அது அப்படியே பேக் ஆஃப் த மைண்ட் போனா போட்டும். பட் அதை அட்ரஸ் பண்ணாம அது ஒரு பெரிய டாபிக் இல்லாம அது மாறினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிகாஸ் ஐ திங்க் விமன் ஆர் ஃபார் மோர் தேன் த வே தே லுக் இல்லையா? அவங்களுக்கு அதை விட கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதனால அது மாறணும்னு ஆசைப்படுறோம். ரெண்டாவது விமன் கேரக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான விமன் கேரக்டர்ஸ் இருந்தா. ஏன்னா முன்னலாம் ஒரு ஹீரோ எப்படி இருந்தாலும் ஹீரோ தான். அவர் ம். கல்யாணம் ஆனாலும் ஹீரோ தான். கரெக்ட். அவருக்கு தாத்தா ஆனாலும் ஹீரோ தான். கரெக்ட். பட் ஆனா ஒரு ஹீரோயின் வந்து கல்யாணம் ஆனாலுமே அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு பாடி ஷேமிங் இதுக்குள்ள வந்து கரெக்ட். வந்துருவாங்க. ஸோ ம். அவங்களுக்கான பட வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா, அது ஹீரோயினா வந்து சஸ்டெயின் பண்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும். கரெக்ட். அக்கா ரோல், அம்மா ரோல் அடுத்த அப்படி கரெக்ட். இதாயிருவாங்க. கரெக்ட். இப்போ அது எல்லாம் குறைஞ்சிடுச்சுன்றது மாரி இருக்கு. முன்னாடி விட கம்மி தான். கண்டிப்பா. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பட் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அ இப்போ நயன் மேம், சமந்தா இவங்கலாம், சிம்ரன் மேம், ஜோதிகா மேம் அவங்க பண்ற வெப் சீரிஸ்லாம் வந்து அவ்ளோ இம்பார்ட்டன்டான ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். மேபி மூவிஸ்ல டு அன் எக்ஸ்டென்ட் இட் மைட் அஃபெக்ட். பட் அத நான் சொன்னேன். வெப் சீரிஸ் இருக்கனால நெறைய ஆர்டிஸ்ட்க்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கிற மாரி ஆனா இருக்கு. வெப் சீரிஸ்ல இருக்க அந்த மல்டிபிள் ஸ்டார்ஸ் வந்து மூவிஸ்ல கம்மியா இருக்கிற மாரி இருக்குல்ல? வேணும்னா பண்ணலாம். பட் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் இப்போ மல்டி ஸ்டாரர்ஸ் இப்போ ஜெயிலர் இஸ் அ மல்டி ஸ்டாரர் இல்ல. ஒரு சில படங்கள் மல்டி ஸ்டாரர்ஸ் இருக்கு. பட் எல்லா மல்டி ஸ்டாரும் பார்ப்போம்லாம் தெரியல. ஏன்னா இப்போ மலையாளத்துலலாம் மல்டி ஸ்டார்ன்னு ஒரு கான்செப்ட் ரொம்ப முன்னாடிலேருந்தே இருக்கு. இப்போ மம்முட்டி சார், மோகன்லால் சேர்ந்து படங்கள் 1, 2 படங்கள் கிடையாது. நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். ஃபுல் ஆக்டர்ஸ் சேர்ந்து 2020ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் ரொம்ப முன்னாடி. ஸோ மல்டி ஸ்டாரர்ஸ் வந்தா மக்களும் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். பட் அது கதையை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரீசெண்டா பிடிச்ச இன்ஸ்டாகிராம் ரீல் என்ன? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ரீலா? நான் எனக்கு கேட்ஸோட ரீல்ஸ் பார்க்குறது பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்கா எப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா, அந்த பாட்டோட ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிரியேஷன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பிடிக்கும். மத்தபடி அவ்ளோ ரீல்ஸ் பார்க்குற ஆள் கிடையாது. இப்ப எல்லாமே ஜென்ஸி எல்லாமே அது ரீல்ஸ்குள்ள கண்டிப்பா. தானே இருக்காங்க. ரீல்ஸ்குள்ள தான் இருக்கு. பிகாஸ் அது அவங்களோட சம் ஆஃப் தெம் அவங்களுக்கு வந்து அது ஒரு ஏர்னிங் அ ஏரியால்ல. ஸோ ஒரு சில கிரியேட்டிவான ரீல்ஸ் பார்க்கும்போது நல்லாருக்கும். சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப காமெடியா பண்ணுவாங்க. அதெல்லாம் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுவாங்க அவ்வளோதான். பேக் டு சுழல். சுழல் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்குமே டோட்டலாவே சம்மந்தமே கிடையாது. டிஃபரெண்ட். ம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா நீங்க பார்த்துட்டீங்களா? கரெக்ட். பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆற டைம்ல பார்த்துட்டேன். ஓகே. ஸோ அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்ல. பட் அதோட ஒரு பாதிப்பு தான் உங்களுக்கு இத சூஸ் பண்ணதுக்கான நோக்கம் இருக்கா? அது ஒரு 20, 30% இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சுழல் பார்க்கும்போதே வந்து அப்பா பயங்கரமா இருக்கே இது. இந்த மாரி ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்ல அந்த மாரி ஒரு வெப் சீரிஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரல. வரும். சுழல் தான் வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் தமிழ் வெப் சீரிஸ்னு வேணா சொல்லலாம். ஸோ நாங்க அது பிஞ்ச் வாட்ச் பண்ணோம். நைட்டு ஸ்டார்ட் பண்ணி காலையில வரைக்கும் நாங்க கன்டினியூஸா பார்க்கும்போது, இது நல்லா இருக்கு. இந்த ஐடியாவும் நல்லா இருக்கு. எல்லா ஆக்டர்ஸும் நம்ம ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆக்டர்ஸ் பத்தி எங்களால பேச முடிஞ்சுச்சு. எல்லா கேரக்டரும் ஞாபகத்துல இருந்து. ஸோ அது நல்லா இருக்கு அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ செகண்ட் பார்ட் வரும்போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். பட் பெருசா கனெக்ஷன் இல்லைன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. வெப் சீரிஸ்ல ஹீரோயின்ஸ் வந்து ஸ்மோக் பண்றது கூட வந்து ம். இப்போ வந்து பெருசா சமீபத்தில ஜோதிகாவோட வெப் சீரிஸ்ல கூட அவங்க ஸ்மோக் பண்ணது தபா கூட காத்தல். ம். அது ஒரு விமர்சனத்துக்குள்ள வைக்கிறாங்க. ஆனா ஒரு ஆக்டர் வந்து ஸ்மோக் பண்ணா கூட அந்த அளவுக்கு இல்ல. ஹீரோயின் ஸ்மோக் பண்ணா மட்டும் ரொம்ப அப்படி கொடி தூக்கிட்டு கரெக்ட். கிளம்பிடுறாங்க. அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு ஏத்த மாரி நம்ம இப்போ ஒரு சில பேருக்கு அதெல்லாம் இருக்கும்ல. நான் இத ஸ்மோக்கிங் பண்ண மாட்டோம். இன்டிமேட் சென்ஸ் பண்ண மாட்டோம்னா, அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அப்படி கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒரு சில பேர் வந்து கேரக்டர்ஸுக்கு ஏத்த மாரி அவங்க இவால்வ் ஆகுவாங்க. அது ஒன்ஸ் சாய்ஸ் ஒன்லி. ஐ டோன்ட் ஜட்ஜ் எனிபடி.
பட் ஐ திங்க் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்சி இப்போ இருக்கிற க்ரௌடும் வந்து அப்படி ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது. யூ வாண்ட் டு டாக், யூ வில் சும்மா டாக், பட் நாட் பிகாஸ் தேர் ஜட்ஜிங் இட். ஸோ ஐ திங்க் பீப்புள் ஆர் ஆல்சோ கேரக்டருக்கு சும்மா ஸ்மோக் பண்ணணும் ஸ்மோக் பண்ணுறதுக்கும் அந்த கேரக்டருக்கு ஏதோ அதில் ஒரு அடிக்ஷனோ இல்லை ஏதோ ஒன்று காட்டுறதுக்கு அது பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ என்ன மூவிஸ் லைன்ல இருக்கு? நான் இப்போ எதுவுமே கமிட் பண்ணதில்ல. நான் சுழலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கதை கேட்டுட்டு தான் இருந்தேன். பட் பேக் ஆஃப் மை மைண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் சுழல் டு கம் அவுட். எப்படி அவங்க அது அக்செப்ட் பண்றாங்களா ஸோ இல்லையா? அந்த நாகம்மா கேரக்டர்லேருந்து நீங்கள் இன்னும் வெளியே வரல. நாகம்மா கேரக்டர்ல நான் ஷூட் முடிச்சதும் வெளிய வந்துட்டோம். பட் ஆனா மக்கள் அது அக்செப்ட் பண்றாங்களா இல்லையான்னு தெரியணும்ல. பிகாஸ் அந்த மாதிரி ஷேட்ல கேரக்டர்ஸ் எடுக்கணுமா இல்லை அந்த பக்கமே போக வேணாமான்னு ஒரு ஆர்டிஸ்டா ஐ தாட் ஐ நீட் டு நோ. பட் நவ் தட் த ரெஸ்பான்ஸ் ஐ எம் கெட்டிங் இஸ் வெரி பாசிட்டிவ். ஸோ ஐ திங்க் சம்வேர் இனிமே வந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ.